மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் டயர் மற்றும் சசிகலாவின் காலில் தவிழ்ந்து சென்று விழுந்து கும்பிட்டதுதான் சுயமரியாதையா என எடப்பாடி பழனிசாமியை நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக விமர்சித்தார். மேலும் சுயமரியாதை என உச்சரிக்க திமுக அதிமுகவின் ஒரு தலைவர்களுக்கு கூட தகுதி இல்லை எனவும் அவர் சாடினார். சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க திமுகவில் அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர்களுக்கு ஒரு உறுப்பினருக்கு தகுதி இருக்க. தன் மதிப்பு, தன்மானம், தன் மரியாதை இருக்கா? தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்களில் பிறந்தவர்கள் நீங்கள். தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் அவங்க அப்பா வயதை ஒத்தவர் விழுகிறார். இதான்டா சுயமரியாதை? இதுதான் சுயமரியாதை. திராவிடம் என்றால் என்ன? ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு. ஆனால் 30 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிட தலைமையை ஆரியம் ஏற்றது அம்மையார் ஜெயலலிதா. எந்த ஆரிய கோட்பாட்டை, பிராமணியத்தை எதிர்த்து வந்தார்களோ, வந்தது என்று சொன்னார்களோ, தமிழர் என்று இருந்தால் பிராமணன் பார்ப்பன் நானும் தமிழர் என்று உள்ள வந்து விடுவானே என்று இந்த பழைய பாட்டை இன்று வரை வீரமணி வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிடம் என்று இருந்த போது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார்? அப்ப திராவிடம் என்னானது? என்னானது? எங்கே இருக்கிறது திராவிடம்? எங்கே இருக்கிறது? அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள், என்னை மன்னிக்கணும், என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள், ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா? குனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன். மற்ற எல்லாரும் ஏன்னா எங்க மாமா காளிமுத்து இப்படி குனிஞ்சு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெருந்தலைவர், பேரறிஞர். மற்ற எல்லாரும் இங்க வருங்க. அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல, ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறாங்க. காரு டயரை விழுந்து கும்பிட்டது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? நம்ம ஐயா மாண்புமிகு ஐயா எதிர்கட்சி தலைவரை கேட்போம். நீங்க அம்மையார் சசிகலாவுல காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியல, அதுதான் சுயமரியாதையா? நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியல? இதுதான் தமிழனின் தன்மான தலை நிமிர்வா? இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதுதானா? இதானா? இதான சுயமரியாதை? தலையே போவதானாலும் தலை குனிய மாட்டேன் என்பதுதான் தன்மான தலை நிமிர்வு, சுய